The previous class வந்து நம்ம recoil effect and then டாப்ளர் எஃபெக்ட் ரெண்டும் பார்த்தோம், ஞாபகம்னு நினைக்கிறேன். ஸோ recoil effect எதனால் வருது அப்படின்னா, it is because the gamma electron emission, அதாவது சோர்ஸ்லேருந்து gamma ray வருது, அப்படி எமிட் பண்ணும்போது இட் இஸ் மூவிங் லிட்டில் பேக். ஓகே, ஸோ இதுதான் அந்த எஃபெக்ட் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ recoil எஃபெக்ட் என்ன அப்படின்னா, அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறதை பார்த்தோம். ஓகே, டாப்ளர் எஃபெக்ட்டுங்கிறது இட் இஸ் ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் ஆஃப் நியூக்ளியஸ். ஸோ அந்த ரெண்டு எஃபெக்ட்டும் முக்கியமானது. நம்ம எப்படி ரெண்டையும் ஓவர் கம் பண்ணோம் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ in order to overcome the recoil effect என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, the Mossbauer spectrum has been recorded in crystal lattice. ஓகே, crystal latticeல வச்சு பண்ணுவாங்க. crystal latticeல வச்சு பண்ணும்போது we have another problem. I mean lattice vibrations இருக்கும். அந்த lattice vibrations எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னா, recording the Mossbauer spectrum at very low temperature, especially using liquid helium, லிக்விட் ஹைட்ரஜன் வச்சு பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் போக மிஸ்மேட்சிங் இருக்குது அப்படின்னா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னா, பை மூவிங் த சோர்ஸ். ஸோ இது இட் இஸ் டியூ டு தி டாப்ளர் எஃபெக்ட். அதனால் வரக்கூடியதை சோர்ஸை வந்து மூவ் பண்ணுறது டுவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த சாம்பிள். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன். நம்ம லைஃப் டைமில் வந்து டே டு டே ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து நம்ம பண்ணுவோம். ஒரு கல்லை வந்து பக்கத்தில் எறியணும் அப்படின்னா நம்ம கையை முன்னால் கொண்டு போயிட்டு எறிவோம். அதே இது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கல்லை வந்து கையை வந்து பின்னால் கொண்டு போயிட்டு த்ரோ பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். பக்கத்தில் இருக்கிறதுக்கு நம்ம எனர்ஜி நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கையை பின்னால் கொண்டு போயிட்டு எறிவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் டே டு டே எக்ஸாம்பிள் ஃபார் இந்த டாப்ளர் எஃபெக்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கானது. அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் பாட்டை பார்த்தோம் கொஞ்சம். ஆக்சுவலாக இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மாஸ்பேர் ஸ்பெக்ட்ரம் எப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் மாஸ்பேர் ஆக்டிவ் நியூக்ளியங்கிறத பார்த்தோம். ஓகே, இதில் வந்து ரெட் கலர்டு எலமெண்ட்ஸ் வித் பிளாக் பேக்ரவுண்ட் மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடிட், நிறையா ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. அது போக சம் ஆஃப் தம் ஆர் ஸ்டடிட். ஆக்சுவலாக அந்த ரெட் கலர்டு எலமெண்ட்ஸ், இந்த பிளாக் கலர்டு எலமெண்ட்ஸ் இது வந்து மாஸ்பேர் ஸ்டடி பண்ணலை. ஓகே, இந்த மாஸ்பேர் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து முக்கியமான ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, சாய்ஸ் ஆஃப் சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா சோர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக அப்ரோப்ரியேட்டாக எடுத்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காமா எமிஷன் இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த சம் ஆஃப் தி ஐசோடோப்ஸ் in the left hand side, some of the source in the right extreme. Okay, so on the source nuclei என்ன ஆகும் அப்படின்னா, it is undergoing some radio nuclear reactions போய் என்ன ஆகும் அப்படின்னா காமா ரே எமிட் பண்ணும். ஸோ அதோட எந்த ஐசோடோப் ஸ்டடி பண்ணுறோமோ அதோட அபண்டன்சி, அதோட சோர்ஸு, these are the ground and excited state. அந்த நியூக்ளியோட கிரவுண்ட் ஸ்டேட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்பின் அண்ட் பேரிட்டி. ஓகே, இந்த பேரிட்டி வந்து நீங்கள் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது படிப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாம் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ பேரிட்டி வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் வரும். அண்ட் திஸ் இஸ் த எனர்ஜி ஆஃப் காமா ரேடியேஷன் required. And this is the representation of gamma ray Mossbauer spectrum. So in the x-axis we have a velocity, in the y-axis we have a count, gamma ray count. X-axis la velocity இருக்கும். Velocity is nothing but a Doppler velocity. Okay, Doppler velocity. So the negative velocity indicate a movement of source away from the sample. The positive velocity, in the positive side, represent the movement of the source towards the sample. Okay, I'm just revising the previous class. கொஞ்சம் குயிக்காக ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ த எனர்ஜி ஆஃப் காமா ரே ஷுட் பி இன் த ரேஞ்ச். இது வந்து கண்டிஷன்ஸ், முக்கியமான டாபிக். இது ஆக்சுவலாக முக்கியமான ஸ்லைடு என்ன அப்படின்னா, இந்த என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் மாஸ்பேர் ஸ்பெக்ட்ரத்தில் முக்கியமானது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ லைஃப் டைம் ஆஃப் காமா ரே வந்து சஃபிஷியண்டாக இருக்கணும், எனர்ஜி இவ்வளோ இருக்கணும். தென் எக்ஸைட்டட் நியூக்ளியை மஸ்ட் டிகே வித் எமிஷன் ஆஃப் காமா ரே, அதர்வைஸ் நாட் சூட்டபிள் ஃபார் மாஸ்பேர் ஸ்பெக்ட்ரம். there should be no internal conversion. Internal conversion வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் இருக்கும், அதில் உள்ள டாபிக். அப்போது இன்டர்னல் கன்வர்ஷன் வந்து நடக்கக்கூடாது. ஓகே,
அடுத்தது கிரவுண்ட் ஸ்டேட் நியூக்ளியை மஸ்ட் பி ஸ்டேபிள் அண்ட் fairly high natural abundancy of the nuclei. Abundancy of course அதிகமாக இருக்கணும், சரியா? So these are the conditions. The factors affecting the position on the spectra of the first one is lifetime of the exit nucleus and it should be in the range, this range, இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஓகே, இதை பார்த்தோம். அப்படி இல்லைன்னா என்னாகும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ நேரோவாக இருக்கும், இல்லைன்னா ப்ராடாக போயிடும். ஸோ அடுத்த முக்கியமான ஒன்று அப்படின்னா ஐசோமர் ஷிஃப்ட். ஓகே, ஐசோமர் ஷிஃப்ட் எதனால் வருது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது எதனால் அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் எல்லா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலையும் வரக்கூடியது தான். சோர்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல் என்விரான்மெண்ட்டும் சாம்பிளில் இருக்கக்கூடிய கெமிக்கல் என்விரான்மெண்ட்டும் வேறு வேறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐசோமர் ஷிஃப்ட் வரும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்லைடு. இது வந்து இதில் வந்து செகண்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ப்ரீவியஸ் ஸ்லைடில் இட் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன் பிட்வீன் நியூக்ளியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய சார்ஜ் ஆக்சுவலாக இட் இஸ் டியூ டு தி நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ இருக்கு இல்லையா, நியூக்ளியர் ஸ்பின்னால் வரக்கூடிய சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். எலக்ட்ரான் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆன் த நியூக்ளியஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கெமிக்கல் என்விரான்மெண்ட் இருக்குது. இப்போ ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் அயன் இருக்குது, அயனை சுற்றி இருக்கக்கூடிய குரூப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்விரான்மெண்ட், சரியா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் அதோட எலக்ட்ரானிக் சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் ஆக்ட் ஆன் தி நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் மேலே போய் என்ன பண்ண ஆக்ட் பண்ணும், சரியா? ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு நல்லா பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய சார்ஜ், நேச்சுரலாக நியூக்ளியர் எப்போ சார்ஜ் இருக்கும் பொதுவாக அப்படின்னா, வென் தேர் இஸ் அ ஐ வேல்யூ நான் ஜீரோ இருக்கும்போது என்ன இருக்கும், சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சம்திங் வில் பி தேர். அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ ஜீரோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, there is no contribution from the nuclear charge. எலக்ட்ரானிக் சார்ஜுங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது கெமிக்கல் என்விரான்மெண்ட்னால வரக்கூடிய, அதாவது எலக்ட்ரான்ஸ்னால வரக்கூடியது. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன், ஐ மீன் அன்பேர்டு ப்ரோட்டான்ஸ் ஆர் அன்பேர்டு நியூக்ளியான்ஸ்னால வரக்கூடியது. இந்த எலக்ட்ரான் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா there will be some charge, ஓகே, which is acting on the nucleus. இது ரெண்டும் இன்டராக்ட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடியது தான் இந்த ஐசோமர் ஷிஃப்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா இ வந்து வேரி ஆகும். டெல்டா இனா த எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிரவுண்ட் அண்ட் எக்ஸிடட் ஸ்டேட்ஸ் ரெண்டுமே மாறும். அப்படி இது வந்து சோர்ஸுக்கும் சாம்பிளுக்கும் வேறு வேறு ஆகிடும். அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சோர்ஸ்லேருந்து போகக்கூடிய காமரேயை வந்து என்ன பண்ணது அப்படின்னா, சாம்பிள் வந்து அப்சர்வ் பண்ணும்போது அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, டாப்ளர் ஷிஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க, டாப்ளர் வெலாசிட்டி வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம முக்கியமான ஈக்குவேஷன். நம்ம வந்து பின்னால் ஐசோமர் ஷிஃப்ட் வந்து நம்ம சொல்லும்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம வி ஹேவ் டு கீப் இன் மைண்ட். அதாவது இந்த டேர்ம் வந்து நியூக்ளியர் டேர்ம் டெல்டா ஆர் பை ஆர், அண்ட் இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் டேர்ம் சொல்லுவோம். நியூக்ளியர் டேர்ம்ங்கிறது எதனால் வரக்கூடியது அப்படின்னா, சைஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே, சைஸ் டிஃப்ரென்ஸ், ஐ மீன் ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் இன் த எக்ஸைட்டட் ஸ்டேட் மைனஸ் ரேடியஸ் ஆஃப் இந்த நியூக்ளியஸ் இன் த கிரவுண்ட் ஸ்டேட். சம் ஆஃப் த நியூக்ளியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கும், சம் ஆஃப் தம் நெகட்டிவ் இருக்கும். அண்ட் கெமிக்கல் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி ஆக்சுவலாக திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் த சரௌண்டிங், ஐ மீன் கெமிக்கல் என்விரான்மெண்ட். ஓகே, இப்போது இந்த கெமிக்கல் டேர்மும் நியூக்ளியர் டேர்ம் ரெண்டுமே பாசிட்டிவாகவோ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஐசோமர் ஷிஃப்ட் என்னாகும், பாசிட்டிவ் ஆகிடும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா டெல்டாவிலே நெகட்டிவ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த கெமிக்கல் டேர்மில் சாம்பிளோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது, சாம்பிள் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா கெமிக்கல் டேர்ம் இஸ் பாசிட்டிவ், இங்கே கொடுத்துருக்குறது. ஓகே, அடுத்தது கெமிக்கல் டேர்மில் எப்போ நெகட்டிவாக இருக்கும், சாம்பிள் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாக இருந்து சோர்ஸில் அதிகமாக இருந்தால் இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி தி கெமிக்கல் டேர்ம் இஸ் பாசிட்டிவ். இந்த கெமிக்கல் டேர்ம் எப்போ வரணும், மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பின்னால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் எலக்ட்ரான் டென்சிட்டி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கெமிக்கல் டேர்மில் எலக்ட்ரான் டென்சிட்டின்னு சொல்ல வர்றது நான் உங்களுக்கு பின்னால் நீங்கள் கெமிக்கல் மாடலிங் நிறையா படிச்சுருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ
ஸோ இந்த ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பின்னால் ஐசோமர் ஷிஃப்ட்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். ஐசோமர் ஷிஃப்ட் எக்ஸாம்பிள் அயோடினுக்கு வந்து 127க்கு பாசிட்டிவ் டெல்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த டெல்டா ஆர் நெகட்டிவ், கெமிக்கல் டேர்ம் இஸ் நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது, அப்போ பாசிட்டிவ் ஆகிடும். அயோடின் 129க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெல்டா இருக்கும். ஏன் அப்படின்னா டெல்டா ஆர், அதாவது ஏதோ ஒரு டேர்ம் நெகட்டிவாக இருக்குது. ஓகே, இது இங்கே மேலே ரெண்டுமே நெகட்டிவ் ஆகிடும். இதுதான் கடைசியாக நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் அயோடின் 129. திஸ் இஸ் அயோடின் 129, திஸ் இஸ் 127. ஓகே, 127 என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஷோயிங் பாசிட்டிவ் டெல்டா. ஓகே, பாசிட்டிவ் டெல்டா அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, 0விலிருந்து இட் இஸ் இந்த பொசிஷனில் வர வேண்டிய பீக் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது 129 பொறுத்தளவில் நெகட்டிவ் டெல்டா. நெகட்டிவ் டெல்டாங்கிறது என்ன அப்படின்னா 0ல் வர வேண்டியது இவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் கால்ட் ஐசோமர் ஷிஃப்ட். ஓகே, இப்போது அது எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன் வந்து இது நெகட்டிவ் போகுது, ஏன் பாசிட்டிவ் போகுதுன்னா இதுதான் காரணம். டெல்டா ஆர் நெகட்டிவாக இருக்குது, கெமிக்கல் டேர்ம் நெகட்டிவ். கெமிக்கல் டேர்ம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காம்பவுண்டில். ஓகே, ஸோ அடுத்தது அயன் காம்பவுண்ட்ஸ். இந்த அயன் காம்பவுண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் சிஎஸ்ஆரில். ஏன்னா அதுதான் மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடிடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அயன் காம்பவுண்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க மாஸ்பாயரில். அதுக்கு அடுத்தது டின் கொடுத்துருப்பாங்க, டின் காம்பவுண்ட்ஸ். இப்போது இந்த அயன் காம்பவுண்டை பொறுத்தளவில் அயனுக்கு வந்து டெல்டா ஆர் இஸ் நெகட்டிவ், டெல்டா ஆர் இஸ் நெகட்டிவ். நான் இங்கே தெளிவாக கொடுத்துட்டேன். அப்போது நியூக்ளியர் டேர்ம் இஸ் நெகட்டிவ். ஓகே, நியூக்ளியர் டேர்ம் இஸ் நெகட்டிவ், ரைட். இப்போது let us go to the next one. So isomer shift பொறுத்தளவில் increasing s electron density or s character அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க எங்கே அப்படின்னா கெமிக்கல் படிச்சிருப்பீங்க. ஸோ எஸ் கேரக்டர் கூட என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஷிஃப்ட் இன் டெல்டா வேல்யூ, நெகட்டிவ் ஷிஃப்ட் இன் டெல்டா வேல்யூ. எஸ் கேரக்டர் ஏன் எஸ் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்குன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா the electron density on the nucleus, okay, electron density on the nucleus will be more, அதிகமாக இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் அந்த ஈக்குவேஷனில் கெமிக்கல் டேர்மில் என்ன அப்படின்னா எஸ் கேரக்டர் வந்து என்ன இருக்கும், கூடும். ஐ மீன் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ மோர் பாசிட்டிவ். எஸ் கேரக்டர் கூட என்ன ஆகும் அப்படின்னா இந்த கெமிக்கல் டேர்ம் என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும், மோர் பாசிட்டிவ். அப்போ மோர் பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் என்ன அப்படின்னா மோர் நெகட்டிவ். ஓகே, அதுதான் நெகட்டிவ் ஷிஃப்ட் இன் டெல்டா வேல்யூ. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் டி எலக்ட்ரான் டென்சிட்டி, increase in the electron density, decrease the s electron density at the nucleus. Hence positive isomer shift or less negative isomer shift. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஷீல்டிங் வச்சு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டி எலக்ட்ரான் டென்சிட்டி ஷீல்டு த எஸ், டிக்ரீஸ் த எஸ் கேரக்டர்னு சொல்லுவாங்க, டிக்ரீஸ் த எஸ் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது டி எலக்ட்ரான் டென்சிட்டி கூட எஸ் கேரக்டர் குறையும் அப்படின்னா. ஏன்னா டி எலக்ட்ரான், அதாவது எஸ் எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நியூக்ளியஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஓகே, பட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதோட ஷேப்பு, அது ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கிறதுனால இட் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த நியூக்ளியஸ். ஓகே, அப்போது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு அடுத்து டி எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், இந்த எஸ் எலக்ட்ரான்ஸை நியூக்ளியஸோட க்ளோஸாக போக விடாது. சரியா, அதை தான் இங்கே சொல்கிறோம் நம்ம. ஸோ டி எலக்ட்ரான் டென்சிட்டி இருந்துச்சு அப்படின்னா அஸ் த டி எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ், டிக்ரீஸ் இன் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி, எஸ் கேரக்டர் வந்து என்னாகும், குறையும். ஓகே, ஸோ எஸ் கேரக்டர் குறையுதுன்னு என்ன அர்த்தம், லெஸ் பாசிட்டிவ். ஓகே, லெஸ் பாசிட்டிவ் அட் த நியூக்ளியஸ். ஹென்ஸ் பாசிட்டிவ் ஐசோமர் ஷிஃப்ட், பாசிட்டிவ் ஐசோமர் ஷிஃப்ட் ஆர் லெஸ் நெகட்டிவ். பொதுவாக வந்து லெஸ் நெகட்டிவ் இருக்கும். ஓகே, லெஸ் நெகட்டிவ் ஆர் லெஸ் பாசிட்டிவ் இருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி டெல்டா ஆர் நெகட்டிவாக இருக்கும், டெல்டா ஆர் நெகட்டிவாக இருக்கும். அப்போ லெஸ் பாசிட்டிவ்னு அர்த்தம், லெஸ் பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ், லெஸ் நெகட்டிவ் ஆகிடும். ஓகே, லெஸ் நெகட்டிவ் ஆகிடும். ஸோ லெஸ் நெகட்டிவ் இஸ் த ஐசோமர் ஷிஃப்ட். ஸோ ரெண்டு கான்செப்ட் நாங்கள் சொல்லியிருக்கிறேன்.
இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பின்னால் வந்து வேறு வந்து கம்பேர் பண்ண போகிறோம் அயன் இன் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் நம்பர். அடுத்தது, so higher the oxidation number, higher the s electron density on the nucleus, higher the isomer shift towards negative direction. அதாவது higher the oxidation numberனா என்ன அர்த்தம்? ஆக்சிடேஷன் நம்பர் கூட கூட what happens to the d electrons? d electrons வந்து குறைஞ்சிட்டே போகும். ஓகே, அதான் இங்கே சொல்ல வரேன் நான். ஆக்சிடேஷன் நம்பர் கூட கூட டி எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சிட்டே போகும். ஸோ டி எலக்ட்ரான் டென்சிட்டி குறைய எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி கூடும், எஸ் கேரக்டர் கூட்டிகிட்டே போகும். ஓகே, ஆன் தி நியூக்ளியஸ். எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் தி நியூக்ளியஸ். இந்த வார்த்தையை நல்லா பாருங்க. எலக்ட்ரானிக் சார்ஜ் ஆன் தி நியூக்ளியஸ். ஓகே, அதாவது எஸ்ஆர்எஃப் அல்லக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன சொல்ற மாதிரி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஷேப் it is closely associated with the nucleus. ரொம்ப உரிமை கொண்டாடும் s electrons compared to the d and f electrons. அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே, அப்போ என்ன higher the isomer shift towards negative direction. எப்போ s கேரக்டர் கூடுதோ மோர் நெகட்டிவ். ஓகே, மோர் நெகட்டிவ். ஏன் அப்படின்னா மோர் பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ். அப்போ என்ன ஆகும்? மோர் பாசிட்டிவாக இருக்கும்போது வில் கெட் மோர் நெகட்டிவ். அதை தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன் திரும்ப. அடுத்தது, if delta S is equal to 0, அதாவது ஐசோமர் ஷிஃப்டே இல்லை ஒரு மாலிகுல் நம்ம ஒரு மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரம் ஸ்டடி பண்ணும்போது அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சேம் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இன் த சோர்ஸ் அண்ட் சாம்பிள். எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து சாம்பிள்லையும் சோர்ஸ்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போது தட் மீன்ஸ் என்ன அர்த்தம்? கெமிக்கல் என்விரான்மெண்ட் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டெல்டா வேல்யூ வந்து 0 வேறு. தட் இஸ் நோ ஐசோமர் ஷிஃப்ட். ஓகே, திஸ் இஸ் தி different oxidation state of iron 57 which show different delta values. Okay, and here I have given order of s character. அதாவது iron 6 பொறுத்தளவுல s character அதிகமாக இருக்கும். சரியா? லீஸ்ட் யார் அப்படின்னா iron plus. ஏன்னா look at the number of d electrons, d7, இங்கே d2. Okay, as the number of d electrons actually from left to right வந்து பார்த்தீங்கன்னா d electrons கூட்டிகிட்டே போகுது. d electron கூட என்ன ஆகும் அப்படின்னா s கேரக்டர் குறைஞ்சிட்டே போகும். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த d electrons என்ன பண்ணும்? s எலக்ட்ரான்ஸை ஷீல்டு பண்ணும். நீ வந்து நியூக்ளியஸ் கூட க்ளோஸாக போக விடாது. ஓகே, நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, ஐசோமர் ஷிஃப்ட் வர்றதுக்கான முக்கியமான காரணம் the electrostatic interaction between the nuclear charge distribution and the electronic charge distribution ரெண்டும் தான் முக்கியமான காரணம். இப்போ அது ரெண்டையும் இப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி குறைய என்ன அப்படின்னா ஐசோமர் ஷிஃப்ட் குறையும். ஓகே, ஸோ இதுதான் எஸ் கேரக்டர். அப்போ எஸ் கேரக்டர் வந்து இதுதான் ஆர்டர் ஆஃப் எஸ் கேரக்டர் அப்படின்னா ஐசோமர் ஷிஃப்ட் எப்படி இருக்கும்? இதே ஆர்டர் தான் இருக்கும், மோர் நெகட்டிவ் இருக்கும். ஸோ மோர் நெகட்டிவ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பின்னால் பார்ப்போம். ஓகே, ஸோ if we know the relative s electron density, we can get the following informations: chemical state, bonding character, oxidation state of the nuclei. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரத்துல ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா? நம்ம அடுத்த கேள்வி பார்க்க போகிறோம். No, sir. Okay. So, in case if you don't understand, நீங்கள் இந்த ஸ்லைடை எடுத்து பாருங்கள், கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் படித்து பாருங்கள் நான் சொன்ன கான்செப்டை. ஏன்னா ரிப்பீட்டடாக திரும்ப கொஞ்சம் நீங்கள் உட்காந்து படிக்கும்போதோ இல்லை கவனிக்கும் போதோ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்டில் ஏறும் இந்த டேர்மை பொறுத்த இந்த கான்செப்டை பொறுத்தளவில். பட் இட் இஸ் ஈஸி. நீங்கள் ஒன்ஸ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ கேன் ஈஸிலி ஆன்சர் ஃபார் எனி கொஸ்டின்ஸ். நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது டின் காம்பவுண்ட்ஸுக்கு. இப்போ டின்னை பொறுத்தளவில் look at the tin, the delta R is positive. In the previous slide அயனுக்கு நான் சொல்லியிருந்தேன் அயனுக்கு delta R நெகட்டிவ். ஓகே, delta R நெகட்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடத்துல as the s electron density increases, what happens to the isomer shift? இல்லைன்னா as the s character increases, the isomer shift எந்த பக்கம் போகும்?
அதாவது பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ், மோர் பாசிட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ், இட் பிகம்ஸ் positive delta. Very good. It is positive delta. Okay. So increase in s electron density, positive shift in delta. நம்ம அங்க என்ன பார்த்தோம்? Negative shift in delta ன்னு பார்த்தோம். Negative shift in delta. It moves towards more negative. டின்ன பொறுத்தளவுல என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் ஷிஃப்ட் இருக்கும். பாசிட்டிவ் ஷிஃப்ட். ஓகே. Increase in the electron density decreases the s electron density at the nucleus. Negative isomer shift. Negative isomer shift or less positive isomer shift. அப்படியே அயனுக்கு ரெசிப்ரோக்கல்ட்டா என்ன இருக்கும்? கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். Okay, it is because of the delta R is positive. Higher the oxidation number, higher the s electron density on the nucleus, higher the isomer shift towards positive direction. அயனை பொறுத்தளவுல it is negative. Okay, here it is positive. So 10க்கு இதுதான் பாசிட்டிவ் டெல்டா போகும். இது அதே பாயிண்ட் தான். So different oxidation state of tin, which show different delta values. And similar to iron, here I have given the order of S character. Order of S character. Okay. So actually நான் அங்கே வந்து டி எலக்ட்ரான்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா have given p electrons also. p. Okay. S and p electrons கொடுத்துருக்கிறேன் நான். This is the order of S character. இருக்கிறதுலையே highest யாருக்கு அப்படின்னா 10 2+க்கு, இருக்கிறதுலையே least 10 4+க்கு S character. இங்க இருக்கிறதுலையே ஹையஸ்ட் S character வந்து பார்த்தீங்கன்னா I have given 5 10 கொடுத்துருக்கிறேன். 10 2+ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து p எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, அங்கே டி எலக்ட்ரான்ஸ் சொன்னோம், இங்கே பி எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ இதில் எஸ் எலக்ட்ரான்ஸ் 2 இருக்கு, அப்போ எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கும். அடுத்து 10+ பாருங்க, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, பி எலக்ட்ரான், இங்கே 2 இருக்கு, அப்போ எஸ் கேரக்டர் கொஞ்சம் குறையும். அடுத்ததுல மெட்டாலிக் டின்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அப்போ அஃப்கோர்ஸ் என்ன ஆகும்னா இதோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு கொஞ்சம் குறைய இருக்கும். அடுத்தது 10 3+ பாருங்க, 5s1 5p0. இங்கே எஸ் எலக்ட்ரானே குறைஞ்சு போச்சு. ஓகே, அப்போ என்ன ஆகும்? எஸ் கேரக்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு தீஸ் 2, கம்பேர்ட் டு தீஸ் 3. இப்போது இந்த ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 10 4 அண்ட் 10 4+. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த 10 4 இந்த ரெப்ரசன்டேஷனுக்கும் 4+க்கும் என்ன டிஃபரன்ஸ்? கேன் எனிஒன் டெல்? இந்த 10 4ங்கிறது இந்த ரெப்ரசன்டேஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, the molecule is having covalent bond. Molecule is having covalent bond and it involves sp3 hybridization. sp3 hybridization. And here இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, the metal is in ionic form. அயானிக்கா இருக்கும், அதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும். இப்போ sp3 ஹைபிரிடைசேஷன்ல உங்களுக்கு தெரியும், நீங்க பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் சொல்லியிருப்பீங்க. வாட் இஸ் த பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் ஃபார் sp3 ஹைபிரிடைசேஷன்? எஸ் கேரக்டர் வந்து 25% இருக்கும். ஓகே, 25% இருக்கும். பி கேரக்டர் வந்து 70% இருக்கும். அப்போ 10 4+ வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ எஸ் எலக்ட்ரான், எஸ் எலக்ட்ரான்ஸே இங்கே இல்லை. ஓகே, அப்போ எஸ் கேரக்டர் வந்து என்ன இருக்கும்? அஃப்கோர்ஸ் நத்திங், இல்லை. அப்போது இந்த கோவலண்ட் ஸ்பீசிஸ்க்கும் இந்த அயானிக் ஸ்பீசிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கும்னா 10 4க்கு தான் இந்த கோவலண்ட் ஸ்பீசிஸ் என்ன இருக்கும்? எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கும், இதுக்கு கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆர்டர் ஆஃப் எஸ் கேரக்டர் இன் டின். டின்னில் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து நான் ஜஸ்ட் 10 மட்டும் கொடுத்துருக்கிறேன். பொதுவாக எக்ஸாம் என்ன கொடுப்பாங்கன்னா மாலிகுல்ஸ் கொடுப்பாங்க, மாலிகுலர் ஃபார்மில் கொடுப்பாங்க. நம்ம பின்னால் கொஞ்சம் எக்ஸாம்பிள் இருக்கும், அதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது போகலாமா? ஏன் சார் நம்ம பி அக்கௌண்டபிலிட்டி பண்ண மாட்டோம்? எஸ் பண்றோம், டி பண்றோம், பி ஏன் பண்ண மாட்டோம்? இல்லை, பியும் ஆக்சுவலாக சீல்டு பண்ணும் லைக் டி ஆர்பிட்டால்ஸ். அப்போ பியும் டியும் சேமா சார்? ஓகே, சேமா. ஏன்னா லோப் இருக்கு இல்லையா, டபுள் ஷேப்ல இருக்கிறதுனால கண்டிப்பா எஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து ஷீல்டு பண்ண தான் செய்யும். பொதுவாக வந்து நம்ம காம்ப்ளெக்ஸஸை வச்சு சொல்றதுனால நான் டி எலக்ட்ரான்ஸ் போட்டிருக்கிறேன். நான் ஆக்சுவலாக இங்கே வந்து 10 காம்பவுண்ட்ஸுக்கு பி தான் வரும். ஓகே சார். ஓகே,
ஸோ அடுத்த ஃபேக்டர் which affect the Mossbauer spectrum is quadrupole moment. ஓகே, quadrupole moment அஃபெக்ட் பண்ணும். ஸோ quadrupole moment அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். I will just give the slides. இங்கே and this is the shape of the nucleus when I is equal to 0. I is equal to 0 இருக்கும்போது என்ன இருக்கும்? Spherical shapeல இருக்கும். The magnetic moment is 0. Quadrupole moment is 0 இருக்கும். When the I value is non-zero, when the I value is I is equal to half, magnetic moment is not equal to 0, but the quadrupole moment is 0. Okay, exactly half இருக்கும்போது என்ன ஆகும்? Magnetic moment இருக்கும், but quadrupole moment என்னவா இருக்கும்? 0 இருக்கும். At the same time, if the nuclear spin value is deviating from half வந்து deviate ஆகுதுன்னா என்ன நடக்கும்? There is a possibility for quadrupole moment if I is equal to greater than half. So there are two possibilities. So if the I is greater than 1, there are two possibilities. Okay, and we have a magnetic moment. ரெண்டுக்குமே magnetic moment இருக்கும், and EQ is greater than 0 and EQ is less than 0. சரியா? So non-spherical, I mean prolate oblate on oblate. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா quadrupole moment எப்போ இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். நான் இதை வச்சு தான் நீங்கள் எம்கியூஆரே படிச்சிருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ கிரேட்டர் தென் 0னா ப்ளஸ் பாசிட்டிவ்ல இருக்கும். இது வந்து லெஸ் தென் 0னா நெகட்டிவ்ல இருக்கும், நெகட்டிவ். அண்ட் இதுக்கு பேர் ப்ரோலேட்னு பேர், அண்ட் இதுக்கு பேர் ஆப்லேட்னு பேர். ஓகே, ஸோ when the nucleus is having I value greater than 1 or greater than half. ஓகே, இது greater than or equal to 1 கொடுத்ததுக்கு greater than half சொல்லுவோம். greater than half இருந்துச்சுனாலே there will be a quadrupole moment. Okay, so quadrupole moment will also affect the position and the shape of the Mossbauer spectrum. Okay, so அதை பார்ப்போம். இப்போ நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த quadrupole moment எப்போ இருக்கும்? when the nuclear spin of ground state and the excited state nuclei are different. It should have a different nuclear spin value. Okay, nuclear spin value should be different. இருக்கும்போது தான் எனக்கு quadrupole moment, quadrupole splitting வந்து இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ கிரவுண்ட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஏதாவது ஒன்றுக்கு quadrupole moment இருந்தால் போதும். ஏதாவது ஒன்றுக்கு என்ன இருக்கும்? quadrupole moment இருந்தால் போதும். ஐ மீன் த ஐ வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் ஹாஃப். ஓகே, இது ரெண்டுலேயுமே quadrupole moment இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்றில் quadrupole moment இருந்தாலும் போதும். quadrupole moment எப்போ இருக்கும்? when the I value, I mean நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ இருக்கு இல்லையா? அஃப்கோர்ஸ் Mossbauer ஸ்பெக்ட்ரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எக்ஸைட்டேஷன் தான் படிக்கிறோம் நம்ம. அப்போ படிக்கும்போது எதர் இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆர் எக்ஸைட்டட் ஸ்டேட், ரெண்டு ஸ்டேட்டில் ஏதாவது ஒன்றுக்கு ஐ வேல்யூ கிரேட்டர் தென் ஹாஃப் இருந்தால் கண்டிப்பாக quadrupole splitting இருக்கும். ஸோ quadrupole momentனால வரக்கூடியது தான் எனது quadrupole splitting. ஓகே, சரி. இப்போது quadrupole splitting வந்து எதனால் நடக்குது அப்படின்னா, ஸோ த இன்டராக்ஷன் ஆஃப் ஈக்யூங்கிறது என்ன அப்படின்னா quadrupole moment. ஓகே, வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேடியன்ட், இது வந்து இந்த கியூ வந்து ஸ்மால் கியூ போட்டிருப்பாங்க ஒரு சில புக்ஸில். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் விச் இஸ் ஜெனரேட்டட் அட் த நியூக்ளியஸ் விச் ரிமூவ்ஸ் த degeneracy of the nuclear energy levels for the nuclei with I greater than half. நம்ம எப்படி quadrupole moment, ஐ மீன் ஐஹோமர் ஷிஃப்ட்டுக்கு படிச்சோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா quadrupole momentum எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட்டும் இன்டராக்ட் பண்ணுறதுனால இந்த நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ் என்ன அப்படின்னா ஸ்பிளிட் ஆகும். நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ் ஃபர்தராக ஸ்பிளிட் ஆகும். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரி, இப்போது quadrupole moment எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்லிட்டு நான் quadrupole moment வந்து எப்போ வரும் அப்படின்னா when the I value is greater than half இருந்தால் வந்துடும். அடுத்து ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் எப்போ வரும்? பொதுவாக எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட், அதாவது இந்த ஈக்யூவும் இந்த ஈக்யூவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக quadrupole splitting இருக்கும். சரியா? இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லாட்டா quadrupole splitting இருக்காது. சப்போஸ் quadrupole moment இருக்கு, if there is no electric field gradient, there is no quadrupole splitting. ஓகே, ஸோ quadrupole splitting சொல்லிட்டே இருக்கேன் நான், என்னங்கிறத நான் அடுத்ததை பார்ப்போம் நம்ம. சரி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ
EQ is present எப்போ அப்படின்னா when we have uneven distribution of ligand and uneven distribution of electrons around the nucleus. நீங்க uneven distribution of ligand எப்போ சொல்லலாம் அப்படின்னா when we have different ligand இருக்கும்போது. சரியா? இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ்ல 6 லிகேண்ட் இருக்கு இல்ல 4 லிகேண்ட் இருக்கு, 4மே ஒரே லிகேண்டா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ ஐ மீன் த லிகேண்ட்ஸ் ஆர் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். சரியா? இப்போ 6 லிகேண்ட்ல 4 லிகேண்ட் ஒன்று, 2 லிகேண்ட் வேற இருந்துச்சுன்னா கண்டிப்பா இட் இஸ் அக்கௌண்டபிள். ஸோ அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லிகேண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க, அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அரௌண்ட் த நியூக்ளியஸ். நீங்க அந்த அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்போ சொல்லுவீங்க அப்படின்னா நீங்க அந்த ஜான்டல் டிஸ்டார்ஷன் படிச்சிருப்பீங்க. ஓகே, எப்போ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஜான்டல் டிஸ்டார்ஷன் இருக்கும் அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல படிச்சிருப்பீங்க. when we have uneven distribution of electrons in the EG orbital, there is a possibility for ஜான்டல் டிஸ்டார்ஷன் படிச்சிருப்பீங்க. ஓகே, அதே தான் இங்கேயும் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போறோம். when we have uneven distribution of electrons around the nucleus, there is a possibility for quadrupole splitting. and இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா EG ஐ மீன் EQ இருக்கு பாத்தீங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட், இது வர்றதுக்கு முக்கியமான காரணம் இது ரெண்டு தான். ஓகே, சரி. EQ என்ன எப்படி வரும்னு சொல்லிட்டேன் நான் இப்போ. ஸோ EQ ஐ மீன் குவாட்ரபோல் மொமெண்ட் எப்போ வரும் அப்படின்னா when we have கிரவுண்ட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், ரெண்டு நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ல ஏதாவது ஒண்ணுல ஐ வேல்யூ கிரேட்டர் தேன் ஹாஃப் இருந்தா குவாட்ரபோல் மொமெண்ட் இருக்கும். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட்ல எப்போ வரும் அப்படின்னா when we have uneven distribution of ligand and uneven distribution of electrons. இப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும், கண்டிப்பா என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் இருக்கும். சரியா? சரி, இப்போ குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் வந்து the nucleus should have EQ either in ground state or excited state. அதாவது குவாட்ரபோல் மொமெண்ட் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கலாம் இல்ல எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல கண்டிப்பா இருக்கும். சரியா? இருந்துச்சுன்னா கண்டிப்பா there is a possibility. அடுத்தது there should be EQ around the nucleus. கண்டிப்பா என்ன இருக்கணும், EQங்கிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட்டும் இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுமே இருந்தாலும் என்ன ஆகும், there is a possibility for quadrupole splitting. Then the splitting of energy levels is based on the magnitude of EQ and EQ. இப்போ ஐ மீன் நீங்க இந்த மேக்னிடியூட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணல என்ன சொல்லுவோம் அப்படின்னா the value of EQ, quadrupole momentum, எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட்டும் ரெண்டுமே அதிகமாக இருந்துச்சுன்னா there is a possibility for high quadrupole splitting. ஓகே, இந்த குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, ஒரு பீக் வர வேண்டிய இடத்துல 2 பீக் கிடைக்கும். சரியா? நம்ம EPRல படிச்சோம் இல்லையா, ஹைப்பர் ஃபைன் படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங். அங்க ஹைப்பர் ஃபைன் ஸ்பிளிட்டிங்னு டேர்ம் பயன் பண்ணியிருக்கிறாங்க, மாஸ்பாயர்ல குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் டேர்ம் பயன் பண்ணியிருக்கிறாங்க. பட் அங்க ரீசன் வேற, இங்க ரீசன் வேற. ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ ஒரு பீக் வர வேண்டிய இடத்துல 2 பீக் கிடைக்கும். ஓகே, there is a possibility for, அதுதான் the degeneracy சொல்லுவோம் இல்லையா, the removal of degeneracy of the nuclear energy levels நடக்கும். எதனால அப்படின்னா the interaction between quadrupole moment and electric field gradient ரெண்டு நாளும் நடக்கும். ஸோ இதுதான் குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் வர்றதுக்கு முக்கியமான காரணம். ஓகே, அடுத்தது போலாமா? இதுல எதுவும் கிளாரிஃபிகேஷன் இருக்கா? Okay, I'll move to the next one. So EQ, I mean electric field gradient, there are I plus half different levels for half integral spins. அதாவது கிரவுண்ட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல half integral spins இருந்துச்சுன்னா there will be I plus half different energy levels for half integral spins. Okay, then I plus 1 different levels for integral spin values. வேற ஒன்றும் கிடையாது, நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூவில் சப்போஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த 3/2 இங்கே போடணும், 3/2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணி யூ வில் கெட் 2 different values. அவ்வளோதான், 2 different நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ், அவ்வளோதான். ஓகே, and the selection rule is delta mi is equal to 0 plus or minus 1. Selection rule for the transition
after quadrupole splitting is 0 plus or minus 1. And the chemical shift between the two peaks is quadrupole splitting parameter. ஒரு பீக் வர வேண்டியது ரெண்டு பீக் பிரிக்கும் இல்லையா, அந்த ரெண்டு பீக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் அது குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் பாராமீட்டர். நீங்கள் வந்து என்எம்ஆரில் கப்ளிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவீங்க, ஓகே. இபிஆரில் ஹைப்பர் ஃபைன் ஸ்பிளிட்டிங் பேராமீட்டர்னு சொல்லி சொல்லுவோம். ஹைப்பர் ஃபைன் ஸ்பிளிட்டிங் பேராமீட்டரும் அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலையும் ஒவ்வொரு டேர்ம் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். Okay, so this E வந்து பார்த்தீங்கன்னா it is called quadrupole splitting parameter. It is given by delta EQ. Delta EQ. Okay. So this is the Mossbauer spectrum of iron. Okay, iron. I think it's a 2+. Iron 2+ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரே இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட் half. Excited state is 3/2. Okay. இப்போ நான் எப்பவுமே சொன்ன ப்ரீவியஸ்லி என்ன சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு கிரவுண்ட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஏதாவது ஒன்றுக்கு என்ன இருக்கணும், ஐ வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஹாஃப் இருக்கணும். அஃப்கோர்ஸ் இங்கே என்ன இருக்குது, கிரேட்டர் தென் ஹாஃப் இருக்குது. அப்போது கண்டிப்பாக என்ன இருக்கும், இக்யூ இருக்கும், குவாட்ரபோல் மொமெண்ட் இருக்கும். ஓகே, லெட் அஸ் கன்சிடர் திஸ் ஸ்பீஷிஸ் இஸ் ஹேவிங் இக்யூ, ஐ மீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 3+3 இருக்கு பார்த்தீங்களா, இட் இஸ் ஸ்பிளிட் இன்டு 2 different levels. Yes, these are the possible MI values. இதை இந்த 3/2 நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோம், இந்த ரூலுக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, I+half. If you just substitute instead of I, if you substitute 3/2, இந்த இடத்துல 3/2 போட்டு பாருங்க, we'll get 2. சரியா? ஸோ I value 3/2 இருக்கும்போது it will be split into 2 different nuclear spin energy states. ஓகே, அது யார் அப்படின்னா plus or minus half plus or minus 3/2, plus or minus half and plus or minus 3/2, இது ரெண்டும் தான். ஓகே, இப்போ there is a possibility for true transitions. இங்கே ஒரு transition possibility இருக்கு, இங்கே ஒரு transition possibility இருக்கு. ஓகே, so if you just apply the selection rule, 0 இருக்கலாம், plus or minus 1 இருக்கலாம். அப்போ plus half to minus half கண்டிப்பாக என்னது இருக்கும். So this transition is allowed, the transition is allowed, this transition is allowed according to selection rule. அப்போ 2 பீக் கிடைக்குது. இப்போ ஒரு பீக் இடத்துல 2 பீக் கிடைக்குது. இப்போ இந்த 2 பீக்குக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, this is the delta EQ. Delta EQ, I mean this is called quadrupole splitting parameter, delta EQ அப்படிம்பாங்க. Okay, yeah, this is the representation. ஜஸ்ட் இந்த பீக்கை நான் இங்கே கொடுத்துக்கிறேன் நான், இதுதான் டெல்டா EQ. 2 பீக்குக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இட் இஸ் கிவன் பை டெல்டா EQ, குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் பேராமீட்டர். ஓகே, வி எக்ஸ்பெக்ட் ஏதாவது ஒரு பீக் எதிர்பார்த்துட்டு இருப்போம், பட் 2 கிடைக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்க. IBR. ஓகே, ஸோ ஐடின் 129 நியூக்ளியஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா there is the I value of ground state in the iodine ground state is 7/2, excited state is 5/2. So if you just apply that previous கொடுத்துருக்கேன் இல்லையா, I+half நீங்கள் அப்ளை பண்ணுங்க. I+half போட்டிங்கன்னா என்ன ஆகும், இப்போ 5/2 plus half 3. So these are the 3 possible energy levels, nuclear energy levels, plus or minus half, plus or minus 3/2, plus or minus 5/2. 7/2 போட்டிங்கன்னா you'll get 4, half, 3/2, 5/2, 7/2. Okay, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா quadrupole moment வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, quadrupole moment is due from, it is coming from ground state as well as excited state. Okay, இப்போ the delta EQ இருக்கு பாருங்க, the delta EQ, the magnitude of delta EQ depends on both EQ, I mean quadrupole moment, and small EQ இருக்கு பாத்தீங்களா, small EQ is nothing but electric field gradient. Electric field gradient. இப்போ இந்த ரெண்டோட வேல்யூ, quadrupole moment and electric field gradient ரெண்டுமே அதிகமாக இருந்துச்சுன்னா டெல்டா EQ will be more, அதிகமாக இருக்கும். ரெண்டோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா டெல்டா EQ குறைஞ்சிரும். டெல்டா EQ என்ன அப்படின்னா குறைஞ்சிரும். ஓகே, அடுத்தது ஸோ அடுத்த ஃபேக்டர் which affected is magnetic hyperfine splitting.
அடுத்த டாபிக் வந்து மேக்னெட்டிக் ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங். இது இன்கேஸ் எனி கிளாரிஃபிகேஷன் ஃப்ரம் குவார்டர் போல் ஸ்பிளிட்டிங் நம்ம பின்னால் அப்ளிகேஷன்ஸ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இந்த 3 பேராமீட்டர், ஐ மீன் ஐசோமர் ஷிஃப்ட், குவார்டர் போல் ஸ்பிளிட்டிங், தென் மேக்னெட்டிக் ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங், இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்லைடாக போட்டிருப்பேன். அப்போ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம். சரி, இப்போ magnetic hyperfine splitting வந்து பார்த்தீங்கன்னா this is another parameter which affect the Mossbauer spectrum. So which is actually the magnetic hyperfine splitting இது வந்து பார்த்தீங்கன்னா it is very similar to Zeeman splitting of atomic orbitals by magnetic field. Okay, splitting of atomic orbitals by magnetic field இருக்குல்லையா, அதே மாதிரி தான் இங்கே. இது எதனால வருது அப்படின்னா it is due to the interaction between the nuclear magnetic moment and magnetic field at the nucleus. Actually, the magnetic field at the nucleus which is produced by the surroundings. Okay, பொதுவாக நியூக்ளியர் மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்போ இருக்கும் அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஐ வேல்யூ இஸ் நான் ஜீரோ. ஓகே, ஐ வேல்யூ நான் ஜீரோ இருக்கும்போது கண்டிப்பாக என்ன இருக்கும், தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் மேக்னெட்டிக் மொமெண்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த நியூக்ளியஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை தி சரௌண்டிங். அஃப்கோர்ஸ் த மேக்னெட்டிக் மொமெண்ட் இட் இஸ் டியூ டு தி சரௌண்டிங்ஸ். அது ஒரு அயன் நெக்லஸ் இருக்குன்னா அயன் சுற்றி இருக்கக்கூடிய கெமிக்கல் என்விரான்மெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, அதுலேருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன பண்ணும், இட் இஸ் ஆக்டிங் ஆன் தி நியூக்ளியஸ். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இன்டராக்ஷனால தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங் வந்து நடக்கும். சரியா? ஸோ த இன்டராக்ஷன் டெஸ்ட்ராய்ஸ் த டீஜெனரசி ஆஃப் த நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ். கண்டிப்பாக என்ன பண்ணும், டீஜெனரசியை வந்து கொலாப்ஸ் பண்ணும். ஓகே, so there are 2i plus 1 levels which are obtained due to the magnetic hyperfine splitting. Quarter pole splitting பொறுத்தவரை i plus half, i plus 1 பார்த்தோம். சரியா? இங்கே வந்து 2i plus 1 levels, whatever the i value. நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி half integrals இல்லை integral spin values பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை பொறுத்தவரை 2i plus 1. Okay, 2i plus 1 levels are possible. And the selection rule is delta I is equal to 0 plus or minus 1. அதே மாதிரி தான் டெல்டா MIக்கு மாதிரி தான் இங்கே வந்து செலக்ஷன் ரூல் 0 plus or minus 1. அண்ட் இது இந்த மேக்னெட்டிக் ஹைப்பர்ஃபைனை பொறுத்தளவில் இட் இஸ் மோஸ்ட்லி அப்சர்வ்டு ஃபார் ஃபெர்ரோ அண்ட் ஆன்டி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் சாம்பிள்ஸ். இங்கே தான் இருக்கும் பெரும்பாலும். ஓகே, எல்லா சாம்பிள்ஸும் இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். அயன் FE, ஐ மீன் FeF2, இதில் கிரவுண்ட் ஸ்டேட் ஹாஃப், எக்ஸைட்டட் ஸ்டேட் 3 half. So there are 6 possible transitions which gives a symmetric spectrum. அதாவது மேக்னெட்டிக் ஹைப்பர்ஃபைன் ஸ்பிளிட்டிங்னால there is a possibility for 6 transition நடக்க வாய்ப்பு இருக்கு. This is the 6 different transitions. Okay, i plus 2i plus 1 போடணும். இப்போ 2i plus 1 போடும்போது இப்போ i instead of i if you put half you will get 2. Okay, so two possible transition, minus half plus half. 3 half போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா you will get 4 possible energy levels. 3 half இருந்துச்சுன்னா plus or minus 3 half plus or minus half. Okay, so as per the selection rule, so 6 possible transition, மொத்தம் 6 transition is possible. 6 பீக் கிடைக்கும் நமக்கு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்ல இது இருக்கு, எக்ஸைட்டட் ஸ்டேட்ல 3 half இருக்கு, so there is only one transition நினைச்சிட்டு இருப்போம். we'll getting 6 possible transitions. மொத்தம் 6 transitions நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. we'll get 6 peaks in the Mossbauer spectrum of FeF2 after the magnetic hyperfine splitting. Okay, yeah, this is the combination. Isomer shift, magnetic hyperfine splitting, then quarter pole splitting. Quarter pole splitting parameter எல்லாத்தையும் சேர்த்து வரும். Actually I just copied from a book. Yes, இது வந்து மேக்னெட்டிக் ஹைப்பர்ஃபைன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஐசோமர் ஷிஃப்ட் இருக்கிறது ஒரே ஒரு பீக் மட்டும் இருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் இட்ஸ் 6 ஆகும். இங்கே வந்து இது வந்து the nuclear data for ground first excited state of ion 57 and 10. The gamma ray energies of ion 57 and 10 129, I'm sorry 190. Ground state excited state the energy and the half life of the source
at the spin parity, water from ground. It is the abundance of these. Okay. நான் cumulative போட்டு இது நிறைய மாஸ்பாயர்ல வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ கேட்டிருக்கிறாங்க இதில் சிஎஸ்ஆல கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய அதை சப்ஸ்டிட் பண்ணி அதை கொண்டு வந்திருக்கேன் நான் இங்கே. இப்போ this is the recoil energy in terms of electron volt. Okay. And this is the frequency if you know the energy of gamma ray in terms of kilo electron volt. And this is the recoil velocity if you know the frequency. Okay, and then if you know the mass தெரிஞ்சுச்சுன்னா. So if you know the frequency and mass, the frequency should be in terms of hertz. And this is the recoil energy. And this is the quarter pole splitting parameter. Quarter pole splitting parameter, if you know the delta 2 value and delta 1 value. Okay, ரெண்டா பிரியுது இல்லையா? அப்போ ரெண்டுல வந்து சப்போஸ் ரெண்டு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா you can get this value. And then the unsplit line delta எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது. If you know the quarter pole splitting parameter, delta 2 கிடைக்குது, அப்போ delta E2 ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா you can get this value, unsplit line. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிஎஸ்ஏரில் வந்து இந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி டக்குன்னு என்ன பண்ணலாம், யூ கேன் கெட் த வேல்யூஸ். ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஸோ நம்ம அடுத்த அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். அப்ளிகேஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அயன் காம்பவுண்ட்ஸ் பார்ப்போம். கொஞ்சம் ரஷ்அப் பண்ணுறேன். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் காம்பவுண்ட்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி வச்சு பார்த்தோம். ஓகே, வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். வித் ரெஸ்பெக்ட் டு டி எலக்ட்ரான்ஸ், நோட் டி எலக்ட்ரான்ஸ், தீஸ் ஆர் த ஐசோமர் ஷிஃப்ட் வேல்யூஸ், டெல்டா வேல்யூஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டர் பெர் செகண்ட். அஃப்கோர்ஸ் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் வில் கெட், அதாவது டாப்லர் வெலாசிட்டி கொடுத்துருப்பாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டர் பெர் செகண்ட். அதுதான் யூனிட் ஃபார் ஐசோமர் ஷிஃப்ட் ஆல்சோ. ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அயன் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் டெல்டா, ஐ மீன் அயன் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து டெல்டா ஆர் நெகட்டிவாக இருக்கும். அப்போ திஸ் இஸ் த சீக்வன்ஸ். ஹையர் தி எஸ் கேரக்டர், மோர் நெகட்டிவ் இஸ் த டெல்டா. ஓகே, மோர் நெகட்டிவ் ஐசோமர் ஷிஃப்ட். எஸ் கேரக்டர் வந்து குறைய என்னாகும் அப்படின்னா லெஸ் பாசிட்டிவ், ஆர் கொஞ்சம் அது மாதிரி கூட்டிகிட்டே போகும், பாசிட்டிவ் டெல்டா போயிட்டே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ஐசோமர் ஷிஃப்ட். இதை வந்து நம்ம இஃப் யூ ஜஸ்ட் ரிமெம்பர், நீங்கள் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம், நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் பின்னால. ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு மோர் நெகட்டிவ், ஆக்சிடேஷன் நம்பர் யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு மோர் பாசிட்டிவ். ஓகே, சரி, அடுத்தது the second application, the different chemical environment in the same molecule can be identified with the help of Mossbauer spectrum. இப்போ we can get the structure of this structure of the complex. இப்போ Fe3CO12, which is a carbonyl complex. இப்போ what is the possible structure of this complex? You know, this is the first possibility. So this is the ion center. It is having 3 ion centers. ஒவ்வொரு அயன்லையும் டெர்மினல் கார்பனைல்ஸ் இருக்கு. This is the first choice of structure. Okay, and this is the another possibility. இதே அயன் 3 அயனைன் பாண்ட்ஸ் இருக்கு. பட் ஒவ்வொரு அயன்லையுமே 2 டெர்மினல், ஓகே, 2 பிரிட்ஜ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு அயனுக்கும் 2 அயன் உள்ள 2 பிரிட்ஜ் இருக்கு. ஸோ there are 6 bridged ion carbonyls and 2 terminal each, ஒவ்வொன்றுலையும் 2 இருக்கு. ஓகே, and another possibility, the third possible structure is, இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது structure 1 and 2 ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா the complex is symmetric.
சிமெட்ரிக்காக இருக்கும். I mean all the 3 ion centers are in the same environment. ஒரே என்விரான்மெண்ட்ல இருக்கும். ஆனால் இந்த தேர்ட் ஒன்று மட்டும் பாருங்க, இந்த ரெண்டும் சேம் என்விரான்மெண்ட், இது மட்டும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். ஐ மீன் சேம் என்விரான்மெண்ட், இது மட்டும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கும். ஓகே, அப்போ இஃப் த ஸ்ட்ரக்சர் 1 and 2 இருந்துச்சுன்னா the ion centers, all the 3 ion centers are in the same environment. ஒரே என்விரான்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்ட்ரக்சர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா there are 2 possible environments. அப்போ ஸ்ட்ரக்சர் 1 and 2 இருந்துச்சுன்னா ஒரே பீக் கொடுக்கும், ஒரே அயன் சென்டர். சப்போஸ் இன்கேஸ் குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் இருக்குன்னா 2 பீக் கொடுக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல தேர்ட் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா we have a 2 ion centers. 2 ion centers இருக்கும். We can expect 2 kinds of isomer shift. சரியா? 2 எதிர்பார்க்கலாம் நம்ம. ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பெரிமெண்டலி அப்சர்வ் அப்படின்னா, this is the experimentally observed one. ஆக்சுவலாக 2 டபுளட் கிடைக்கும், 2 டபுளட். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் பாருங்க, this is the inner doublet. So these 2 are outer doublets with a large delta EQ, and the peak area ratio is outer to inner 2:1. அப்போ the outer doublet corresponds to 2 ion centers. Okay, I mean the outer doublet corresponds to these 2 ion centers. The inner doublet corresponds to this one. ஓகே, அதனால தான் என்ன இந்த இன்டென்சிட்டி ரேஷியோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ டெல்டா ஈக்யூ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு அதிகமா இருக்கு, இதுக்கு கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கான காரணம் என்ன நம்ம சொல்ல இங்க லுக் அட் தி ஸ்ட்ரக்சர். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அயன் சென்டர்ல 4 கார்னல் இருக்கு, 4மே டெர்மினல். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று பக்கத்துலயும் 5 இருக்கு. இந்த 5ல 3 டெர்மினல், 2 பிரிட்ஜ்டா இருக்கு. அப்போ there is an uneven distribution of ligands. அப்போ என்ன இருக்கும்? கண்டிப்பா EQ, I mean electric field gradient வந்து என்ன இருக்கும்னா அதிகமா இருக்கும் இங்க. Whenever we have a very high electric field gradient, there is a possibility for high quadrupole splitting. ஓகே, அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் பேராமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா ஈக்யூ அது வந்து என்ன இருக்கு, அவுட்டர் ஐ மீன் அந்த 2 அயன் சென்டர்ஸ்க்கும் அதிகமாக இருக்கு. ஓகே, சரி அடுத்தது போகலாம். So it is used to give the information about the symmetry of the complex or compounds. Symmetry of the complex can be predicted with the help of the Mossbauer spectrum. Okay, so இந்த ஸ்லைடு ரெப்ரசென்ட் அயனோட 2+ and 3+ ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா காம்ப்ளெக்ஸையும் உங்களுக்கு இங்கே வந்து நான் குரூப் பண்ணி கொண்டு வந்துடலாம். நீங்கள் பொதுவாக எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அயன் 2+ ஹை ஸ்பின், லோ ஸ்பின்னு தனியாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரு அயன் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அயன் காம்ப்ளெக்ஸில் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன ஆக்சிடேஷன் நம்பரில் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், based on the ligand you have to predict whether it is high spin or low spin அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். ஓகே, சரி, இப்போ நான் இங்கே லிஸ்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா iron 3+ in the high spin state, iron 3+ in the high spin state, iron 2+ in the high spin state, and iron 3+ in the low spin state, and iron 2+ in the low spin state. ஸோ அதோட எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் நான் கொடுத்துட்டேன். எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன்னா Fe3+ ஹை ஸ்பின்னாக இருந்துச்சுன்னா T2G3 Eg2, Fe2+ ஹை ஸ்பின்னாக இருந்துச்சுன்னா T2G4 Eg2, இங்கே T2G5 Eg0, அடுத்தது T2G6 Eg0. இப்போ அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்ம லிகேண்டை பற்றி ஒரி பண்ண வேண்டாம் இந்த ஸ்லைடில். ஓகே, ஸோ ஜஸ்ட் லுக் அட் தி எலக்ட்ரான்ஸை பொறுத்தளவில் ஐ ஹவ் கிவன் த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் இஸ் நோ அப்படி கொடுத்துருக்குறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த 2 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, T2G அண்ட் Eg, இது ரெண்டுலையுமே இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் சிமெட்ரிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட்.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா the electrons are exactly half filled in the d orbital. ஓகே, ஆனால் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், there is a possibility for electric field gradient. இங்கே possibility for electric field gradient. ஏன் அப்படின்னா இது ரெண்டுலையுமே uneven distribution of electrons. Look at the T2G orbital. அடுத்தது இங்கே வந்து no electric field gradient. No electric field gradient. அப்போ T2G6 இது 0 இருக்கு, கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது, இது வந்து இது கம்ப்ளீட்லி எம்டியாக இருக்குது. ஸோ சிமெட்ரிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ Fe3 plus high spin state, Fe2 plus low spin state, இது ரெண்டுலையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் இருக்காது. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், கண்ணை மூடிட்டு, அதாவது நம்ம கண்டிஷன் என்ன அப்படின்னா குவாட்ரப்போல் மொமெண்ட் இருக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் இருக்கணும். ரெண்டுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகாது, நோ குவாட்ரப்போல் ஸ்பிளிட்டிங். தட் இஸ் வாட், இந்த இடத்துல சிங்கிள் லைன், இந்த இடத்துல சிங்கிள் லைன். ஓகே, forget about the magnetic hyperfine splitting. நம்ம குவாட்ரப்போல் மொமெண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ iron 2 plus in the high spin state, iron 3 plus in the low spin state, இது ரெண்டுலையுமே என்ன இருக்கும், there is a quadrupole splitting இருக்கும். And these are all the example for the iron 3 plus in a different spin states and the Fe2 plus in different spin states. Okay, so இதில் வந்து நீங்கள் you can come to the conclusion. நீங்கள் வந்து என்ன இந்த Fe2 plus Fe3 plus எந்த காம்ப்ளெக்ஸ் இது based on the ligand, whether it is having ஐசோமர் ஷிஃப்ட் இருக்குமா இருக்காதா, குவாட்ரப்போல் ஸ்பிளிட்டிங் இருக்குமா இருக்காதா, நம்மளாம் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஓகே, அடுத்த ஸ்லைட் போகலாமா? எஸ் சார். இதில் எது கிளாரிட்டி? ஓகே, போகலாம். ஸோ அடுத்த அப்ளிகேஷன், இட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை த எக்ஸ்டென்சிவ் பை பாண்டிங் பிட்வீன் ligand and metal. The ligand and metal. For example, sodium nitroprusside. In the complex, what is the oxidation number of ion? What is the oxidation number of ion? Whether is there, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் extensive pi bonding between the ligand and the metal படிச்சிருப்பீங்க, நீங்கள் especially pi complexesல படிச்சிருப்பீங்க. இந்த pi bondingனா pi complexesனா என்ன அப்படின்னா there is a back donation of electrons from metal to ligand இருக்கும். அப்போ there is a possibility for pi bonding அப்படின்னு படிச்சுப்பீங்க. ஓகே, அப்போ ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஸ்லைட். ஓகே, இப்போ இந்த நைட்ரோப்ரோசைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Mossbauer ஸ்பெக்ட்ரம், இட் ஷோ டபுளெட். ஓகே, டபுளெட் வித் டெல்டா EQ 1.76 mm/s. Delta EQ, I mean quadrupole splitting parameter. And the delta value is minus 0.165 mm/s. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இதுதான் நான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கணும், ஞாபகம் நினைக்கிறேன். உங்களுக்கு அயன் இன் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் நம்பர், அதோட டெல்டா வேல்யூ ஐசோமர் ஷிஃப்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்க டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா minus 0.165 mm/s. If you look at this sequence, இங்கே பார்த்தீங்கன்னா the oxidation number of iron 2 plus வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஃபிட் ஆகுதுன்னு பாருங்க. It is between the 6 plus and 4 plus. இதுக்கு நடுவில் வந்து ஃபிட் ஆகுது. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் வந்து என்ன இருக்கு, அயனில் வந்து it is too high, ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, இஃப் யூ லுக் அட் நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸில் நீங்கள் இந்த லிகாண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா we can expect around இதோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஒரு +3 பக்கத்தில் இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ஓகே, பட் இது என்ன இருக்குன்னா ரொம்பவே என்ன இருக்குது அப்படின்னா டெல்டா வேல்யூ ஐசோமர் ஷிஃப்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐ மீன் +5க்கு இருக்கிற ஆக்சிடேஷன் நம்பர் கிட்ட இருக்குது இல்லையா. அப்போது the observed delta value corresponds to ion with greater than 3 plus oxidation state. +3 எதிர்பார்க்குறோம், பட் என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா extensive pi bonding between the ion and NO.
ஓகே, நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க NO இஸ் அ பெட்டர் பை அக்செப்டார், அது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஓகே, ஸோ இட் இஸ் அக்செப்டிங் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் அயன் சென்டர் டு இட்ஸ் vacant orbitals, electrons வாங்கும். சரியா? So that due to the transfer of electron from metal to ligand, S character on the ion center increases, delta shift to more negative side. This is the reason. ஸோ ஆக்சுவலாக நம்ம அயன் பிளேஸ் 3 நினச்சிட்டு இருப்போம் நம்ம, பட் என்ன கிடைக்குது, டெல்டா வேல்யூ வந்து ரொம்ப லோவாக கிடைக்குது. சரியா? அப்போது இதுக்கான காரணத்தை கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ பை எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகுது அப்படின்னா அயன் சென்டர்லேருந்து இந்த லிகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுறாங்க. Okay, so this is another application, Mossbauer spectrum. Next one is சார் அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டினியூஸா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா சார்? கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமான்னு கேட்குறீங்களா? ஆமாம் சார், ஏன்னா பேக் பாண்டிங் நடக்கிறதுனால வேக்கண்ட்டுக்கு போகும், திரும்பி இந்த சைடு வருமா அப்படின்னு. இல்லை, ஒன்ஸ் எலக்ட்ரான் அது வாங்குச்சுன்னா அவ்வளோதான். அது பை பாண்டிங் சொல்லுவோம் இல்லையா, பேக் டொனேஷன். ஆக்சுவலாக பொதுவாக நீங்கள் பை காம்ப்ளெக்ஸில் படிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா, the ligand will give electrons to the ion center, எலக்ட்ரானை கொடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா it will form a sigma bond. ஓகே, the ion center என்ன பண்ணும் அப்படின்னா if it feels electron is excess, என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா அயன்ஸ் எல்லா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணாது, எலக்ட்ரானை கொடுக்காது. ஓகே, ஒரு சில அது மட்டும் தான் எலக்ட்ரானை கொடுக்கும். இப்போ அயன் என்ன பண்ணும் அப்படின்னா it back donates the electron from ion to NO, so it forms pi bond. ஓகே, இப்போ இங்க இருந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை என்ன பண்ணுது, NO வந்து வாங்கிக்கிட்டு இட் இஸ் மேக்கிங் பை பாண்ட். அப்போது இப்போ என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அயன் சென்டரில் எவ்வளோ எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கணுமோ அதோட என்ன ஆகுது, கொஞ்சம் கம்மியாகிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கறதை விட என்ன ஆகுது, டெல்டா வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். உங்களோட கொஸ்டின் இதுதானான்னு தெரியல எனக்கு. ஓகே, ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் பை அக்செப்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து இது படிச்சிருப்பீங்க, சேம் பை காம்ப்ளெக்ஸில் படிச்சிருப்பீங்க கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில். ஸோ அஸ் த மெட்டல் டு லிகண்ட் பை பேக் பாண்டிங் இன்க்ரீசஸ் மோர் நெகட்டிவ் ஐசோமர் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் எஸ் கேரக்டர் ஆன் தி மெட்டல். இப்போ பார்த்தா அதே சீக்வன்ஸ் தான். இப்போது பேஸ்ட் ஆன் ஐசோமர் ஷிஃப்ட் வேல்யூ திஸ் இஸ் த சீக்வன்ஸ். இருக்கிறதுலையே பை அக்செப்டிங் ப்ராப்பர்ட்டி யாருக்கு அப்படின்னா NO ப்ளஸ் தான் இருக்கும், NO ப்ளஸ்க்கு இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த சீக்வன்ஸ். நீங்கள் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் பை காம்ப்ளெக்ஸஸில் இந்த டாபிக் படிச்சிருப்பீங்க. இது எப்படி சீக்வன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எப்படி சும்மா சொல்ல முடியாது இல்லையா. இப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரல் ஸ்டடிஸை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸை வந்து ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பை அக்செப்டிங் நேச்சர். இருக்கிறதுலேயே அதிகமான பை அக்செப்டிங் நேச்சர் யாருக்கும் இருக்கும் அப்படின்னா NO ப்ளஸ்க்கு தான் இருக்கும். ஓகே, நீங்கள் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க பை ஆசிட் லிகான்னு சொல்லுவாங்க, பை ஆசிட் லிகான்னு சொல்லுவாங்க. ஆசிட் இன் த சென்ஸ் according to Lewis it has to accept the electrons. Okay, so this is the least pi accepting nature இருக்கும் அமோனியாக்கு. ஓகே, ஸோ CO வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நெக்ஸ்ட் டு NO ப்ளஸ் பை accepting நேச்சர் இருக்கும். ஸோ பை பாண்ட் என்ன பண்ண ஈஸியாக ஃபார்ம் ஆகும். அடுத்தது the magnitude of delta Q and pi acceptance known as property of the ligand. And இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா I have given iron in 3 different complexes. ஓகே, ஆக்சுவலாக அது ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அயன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், +2 தான் இருக்கும். look at the complex expected. Okay, the electron distribution is T2G4 Eg2 because it is a high spin complex and these two are low spin complex. இங்கே வந்து T2G6 Eg0, T2G6 Eg0, but here uneven distribution of electron. இப்போ இந்த இடத்துல டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மோர் பாசிட்டிவ் இருக்கு அண்ட் இங்கே வந்து நெகட்டிவ் இருக்கு. ஓகே, அண்ட் மோர் நெகட்டிவ் ஃபார் திஸ் ஒன் NO இருக்கு. இஃப் யூ லுக் அட் தி டெல்டா EQ இஸ் வெரி மச் ஹையர் ஃபார் திஸ் FeCl அயன் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இது எதனால சொல்ல முடியுமா உங்களால்?
ஏன் வந்து டெல்டா ஈக்யூ ஃபார் திஸ் ஸ்பீசிஸ் இஸ் வெரி மச் ஹையர்? இந்த வேல்யூ ஏன் அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெல்டா ஈக்யூ வந்து எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா when we have a quadrupole moment as well as electric field gradient ரெண்டுமே அதிகமாக இருக்கும்போது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேடியன்ட் எப்போ அதிகமாக இருக்கும்? when we have uneven distribution of electron and uneven distribution of ligand. ஓகே, இப்போ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது ரெண்டு காம்ப்ளெக்ஸ்ல எலக்ட்ரானால uneven வரல, uneven distribution of electrons கிடையாது. Electrons are evenly distributed. But if you look at this ligand, the ligands are unevenly distributed. ரெண்டு ligand டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகே, ஆனால் இந்த மாலிகுலை பொறுத்தளவில் the ligands are uneven as well as electrons are also uneven. அப்போ என்ன இருக்கும்? The magnitude of delta EQ will be more. Okay, so அதான் எனக்கு கொடுத்துருப்பேன். Because of asymmetric electron distribution in FeCl2 4H2O and high electron density at the metal, electric field gradient is very high, hence the magnitude of delta EQ is very much higher. Okay, அதுக்கான காரணம் தான். அடுத்தது, ammonia is a better sigma donor. Ammonia is a better sigma donor and increase in the electron density around the metal. இங்கே இந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது, அதாவது NO and NH3, இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இதில் ஏன் வந்து ஸ்பிளிட்டிங் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் இதில் வந்து ஏன் வந்து டெல்டா வந்து மோர் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, அதுக்கான காரணம் இங்கே வந்து என்ன இருக்கல, என்ன இல்லை அப்படின்னா NO இருக்கிறதுனால. ஓகே, NO இருக்கிறதுனால 5 பாண்ட் இருக்கிறதுனால அயனில் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாக இருக்கும், மோர் நெகட்டிவ் டெல்டா இருக்கும். சரியா, மோர் நெகட்டிவ் டெல்டா அண்ட் கம்பேரிங் திஸ், இது ரெண்டுலேயும் வந்து ரெண்டு லிகாண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அயனில் வந்து இட் இஸ் லெஸ், வெரி லீஸ்ட் பை அக்செப்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால லெஸ் நெகட்டிவ் இருக்கும். ஓகே, அண்ட் NO plus இஸ் a பவர்ஃபுல், அதுதான் என்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்குது. NO plus இஸ் a பவர்ஃபுல் பை அக்செப்டர், the decrease in the electron density around the metal. ஓகே, அடுத்தது, ஸோ ப்ரௌன் ரிங் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ரௌன் ரிங் காம்ப்ளெக்ஸ், when you do the reduction of nitrate group in the salt analysis, you will maybe come across the brown ring complex, and this is the complex which is formed. இப்போ the brown ring complexல there are case 1 iron in plus 1 oxidation number and NO plus. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, reduction of Fe2 plus by NO. அடுத்த கேஸ் Fe3 plus and NO minus, that is oxidation of Fe2 plus by NO. There are two different cases. I'm just considering, நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இப்போது கேஸ் 1 வந்து நாட் பாசிபிள்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது பிகாஸ் ஆஃப் H2O is a sigma donor, மொத்தம் 5 வாட்டர் மாலிகுல் இருக்குது, which is strongly discourage the reduction of metal center by NO. அதாவது 5 இட் இஸ் a better sigma donorன்னு சொல்கிறாங்க. அப்போது இது எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன பண்ணுவோம், நல்லாவே அயனை கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஃபர்தராக வந்து எலக்ட்ரானை வாங்கன்னு நினைக்குமா அப்படின்னா வாங்காது. ஓகே, இது என்ன பண்ணுவோம், இட் வில் ட்ரை டு கிவ் எலக்ட்ரான் டு தி NO, இது கொடுக்க தான் ட்ரை பண்ணும். ஸோ கேஸ் 2 இஸ் பாசிபிள் கம்பேர்ட் டு தி கேஸ் 1. ஸோ கேஸ் 1 நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம இது பண்ணிடுறோம், நலிஃபை பண்ணி விட்டுறோம். கேஸ் 2 இஸ் பாசிபிள். I mean the iron in +3 oxidation state, so delta E is 2.1 and the delta is 0.76. Isomer shift is 0.76 and this is the value. If you look at this, நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சது iron 3+க்கு D5 configuration, 0.7 delta is possible, you will get 0.76 approximately. Okay, the delta EQ is around 2.1 quadrupole splitting parameter. Okay, so brown ring complexல iron is in +3 oxidation number. That means NO exists as NO minus. ஓகே, பொதுவாக NO ப்ளஸ் நிறைய இடத்துல பார்த்துருப்போம், இங்கே என்ன இருக்குது, NO மைனஸாக இருக்குது, -1 ஆக்சிடேஷன் நம்பரில் இருக்குது. ஸோ அடுத்தது சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. ஹையர் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட், ஹையர் த EQ. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் வெரி ஹை ஃபார் ட்ரான்ஸ் ஐசோமர் தேன் ஃபார் சிஸ் ஐசோமர். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஈக்வலன்ஸ் ஆஃப் த ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் இன் த லிகேண்ட். ஓகே, இது நம்ம ஏற்கனவே இதில் பார்த்துருப்பீங்க, NMRல பார்த்துருப்பீங்க, ட்ரான்ஸ் ஐசோமர் சிஸ் ஐசோமர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல. ஸோ இன்இக்வலன்சி இருக்கும் ட்ரான்ஸ் ஐசோமரில். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ் ஐசோமராக இருந்தால் டெல்டா EQ அதிகமாக இருக்கும். ஐ மீன் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால டெல்டா EQ அதிகமாக இருக்கும்.
when you are comparing the cis isomer. Okay, so delta EQ 6 to trans is exactly minus half. This is the relationship delta EQ of cis isomer to trans isomer. Delta EQ நான் என்ன சொல்லியிருக்கேன், குவார்டர் போல் ஸ்பிளிட்டிங் பாராமீட்டர். சிஸ் ஐசோமர் ட்ரான்ஸ் ஐசோமர் ரெண்டுக்குள்ள ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா -1/2 இருக்கும் பொதுவாக மாஸ்பாயரில். ஓகே, அண்ட் ஐ வில் ஸ்கிப் திஸ் ஒன். இது கொஞ்சம் எலக்ட்ரோநெகட்டிவ் வச்சு சொல்கிறது, இதோட முக்கியமான இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பயாலஜிக்கல் ஸ்டடீஸில் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இட் இஸ் யூஸ் டு டிஸ்டிங்விஷ் 2 types of ion centers in heme erythrin. ஓகே, ஹீம் எரித்ரினில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் ஆக்சிஜன் கேரியர். ஸோ டிஆக்சி ஃபார்மாக இருந்துச்சுன்னா the 2 ion centers is slightly different chemical environment, I mean colorless. ஆக்சி ஃபார்மாக இருந்துச்சுன்னா 2 ion centers are in a completely different environment, it is violet pink color. Oxy form is violet pink color, and this is the structure of oxy and deoxy forms of heme erythrin. So after binding with oxygen ஓட பைண்ட் ஆனதுக்கப்புறம் this is the oxy form and deoxy form. Okay, so deoxy form பொறுத்தளவில் 2 ion centers are in a slightly different chemical environment. But oxy form வந்து பார்த்தீங்கன்னா completely different environment. ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏன்னா the 2 oxygen molecules are coordinated to only one ion center, and இதில் வந்து என்ன இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மாஸ்பாயர் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் த மாஸ்பாயர் ஸ்பெக்ட்ரல் ஸ்டடீஸ் ஆஃப் ஆக்சி அண்ட் டிஆக்சி ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹீம் எரித்ரின். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஆக்சி ஃபார்மை பொறுத்தளவு டெல்டா EQ வந்து 2.76 இருக்கும். And if you are, and we'll get to 1.14 ml/s, only we'll get a doublet தான் கிடைக்கும். But here we are getting 2 doublets, 2 doublet கிடைக்குது. ஆக்சி ஃபார்மில் டிஆக்சி ஃபார்மில் டப்லெட் மட்டும்தான் கிடைக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், the 2 ion centers are almost in the same environment. ஓகே, பட் இங்கே 2 டப்லெட் கிடைக்குதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா the 2 ion centers are in a completely different environment. அதனால அது என்ன கிடைக்குது அப்படின்னா 2 டப்லெட் கிடைக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்த்து ஞாபகம் இருக்க, ஒரு கார்னல் காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி தான் இங்கே. ஸோ பயாலஜிக்கல் ஸ்டடீஸ் ஆல்சோ இட் இஸ் அப்ளிகபிள். ஓகே, இப்போ எப்போ அன்ஈவனாக இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டெல்டா EQ அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது ஓகே, திஸ் இஸ் ஃபார் அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ். அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாஸ்பாயர் ஸ்பெக்ட்ரல் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்ஸில் there are different forms. One is uropirodoxin. Uropirodoxin is having this structure. Okay, so it is surrounded by 4 cysteine sulfur atoms இருக்கும், மொத்தம் 4 இருக்கும். So ion centers are similarly distributed. So in the oxidized form Fe3 plus D5 E2 T23. Since it is a tetrahedral geometry, it is E2 T23. The delta EQ is 0.7 to 0.8 mm/s. The delta E is 0.25 mm/s. It is a doublet கிடைக்கும். Okay, it is because of inequivalency of ligand. Of course இந்த ப்ரோட்டீன் மாய்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்றும், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டப்லெட் கிடைக்குது. ஓகே, ஈவன் தோ we have a symmetric distribution of electrons. Symmetric distribution of electrons இருந்தாலுமே நமக்கு என்ன கிடைக்குது, டப்லெட் கிடைக்குது. ஓகே, அடுத்தது reduced form Fe2 plus E3 T23. If you compare the delta EQ, ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது டெல்டா EQ வந்து அதிகமாக இருக்கு. ஓகே, இட் இஸ் பிகாஸ் the inequivalence of ligand as well as uneven distribution of electrons. Okay, நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், whenever we have a very high electric field gradient, the delta EQ becomes more, அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ டெல்டா EQ வந்து பார்த்தோன்னா I mean quadrupole splitting parameter is very high for the reduced form compared to the oxidized form. Of course the ion the delta value ion 2 3+ கரஸ்பாண்டிங்காக இருக்கும், இது வந்து ion 2+ கரஸ்பாண்டிங்கான வேல்யூஸ். ஓகே, திஸ் இஸ் த மாஸ்பாயர் spectra of this ion 2+ and I mean oxidized and reduced forms of iron sulfur proteins.
அடுத்தது ஃபெரிடாக்சின். ஃபெரிடாக்சினில் வந்து பார்த்தீங்கன்னா டைமர். திஸ் இஸ் த டைமர். இந்த டைமரில் ஆக்சரைஸ்டு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இஃப் ரெண்டுமே ஆக்சரைஸ்டாக இருக்குது 3+ ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா டெல்டா ஈக்கு இஸ் வெரி ஸ்மால். The delta value is 0.25 millimeter per second. I mean, it will give a doublet. Okay. So in the reduced form, ஒன்று ரெடியூஸ்டாக இருக்குது, ஒன்று ஆக்சரைஸ்டாக இருக்குது. ஒன்று ஆக்சரைஸ்டாக இருக்குது, ஒன்று ரெடியூஸ்டாக இருக்குது. ஸோ this is for oxidized form and this is for reduced form. Reduced formல the inner doublet, there are inner doublet and outer doublets. The Fe3 plus is inner doublet. Fe2 plus is outer doublet. If you look at the delta value 0.55. Okay, outer doublet எதனால வரும் அப்படின்னா it is because of inequivalency. Okay, inequivalency of ligand as well as electron arrangement. Of course, inequivalency of ligand ரெண்டுலையுமே காமனாக தான் இருக்கும். பட் எலக்ட்ரான் அரேஞ்ச்மெண்ட் வந்து Fe2 plus என்ன இருக்கும் அப்படின்னா அன்இவனாக இருக்கும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா டெல்டா ஈக்யூ வந்து என்ன இருக்கு இங்கே அதிகமாக இருக்குது. டெல்டா ஈக்யூ இஸ் வெரி ஹை ஃபார் தி அவுட்டர் டபுளெட்ஸ். ஓகே, ரைட். அடுத்தது ட்ரைமர். ஸோ ஃபெரிடாக்சின் ட்ரைமராக இருக்குது அண்ட் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஸோ ஆக்சரைஸ்டு ஃபார்ம் மூணுமே 3+ ஸ்டேட்டில் இருக்கும்போது டெல்டா ஈக்கு இஸ் 0.53. இந்த டெல்டா வேல்யூ இஸ் 0.27 millimeter second. You will get the doublet. Then reduced form. Reduced formல வந்து பார்த்தீங்கன்னா inner doublet, outer doublet கிடைக்கு. Inner doublet on delta value 0.27, outer doublet 0.45. So of course, if you look at the outer doublet, it is 0.45. Okay, 0.45, which lies between 0.25, 0.65. Of course, Fe3 plus க்கு 0.65 இருக்கணும். Fe2 plus க்கு 2 plus க்கு 0.65, 3 plus க்கு 0.25. பட் நமக்கு இங்கே ரெண்டுமே இல்லாமல் என்ன இருக்குன்னா இன்பிட்வீன் இருக்கு. ஸோ 0.25 இல்லை, 0.65 இல்லை. ஐ மீன் 2 ப்ளஸ்க்குரிய டெல்டா வேல்யூ இல்லை, 3 ப்ளஸ்க்குரிய டெல்டா வேல்யூ இல்லை. ஸோ இன்பிட்வீன் இருக்கு. அப்போ என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, ஸோ லுக் அட் தி ஈக்குவேஷன். இந்த இதில் பாருங்க, I just erase it. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 Fe3 ப்ளஸ் இருக்குது அப்படின்னா, லெட்டஸ் கன்சிடர் 3 Fe3 ப்ளஸ். இட் இஸ் ஒரே எலக்ட்ரான் வாங்குது. இப்போ இதில் வந்து ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா 3+ ஸ்டேட்டில் இருக்குது, 2 என்னவா இருக்குது 2.5 ப்ளஸில் இருக்குது. 2.5 ப்ளஸ். இஃப் யூ ஜஸ்ட் ஆட் 3 ப்ளஸ் 2 ப்ளஸ்க்குரிய வேல்யூ, 3 ப்ளஸ்க்குரிய வேல்யூ 0.25, 2 ப்ளஸ்க்குரிய வேல்யூ 0.65, ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுங்க, you get the 0.45. So the fractional oxidation number is exist in the balloons. இது என்ன பண்ணாங்கன்னா மாஸ்பயரை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ட்ரைமர். அடுத்தது பெட்ராமர். ஸோ கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். You will get the only one signal. ஒன்று மட்டும் தான், ஒரே ஒரு டபுள் மட்டும் கொடுத்துருக்கு. ஓகே, ஒரே ஒரு டபுளெட் மட்டும் தான் கொடுக்குது. டெல்டா வேல்யூ இஸ் 0.42 millimeter per second and it do not possess 3 ப்ளஸ்க்கும் இல்லை, 2 ப்ளஸ்க்கும் இல்லை. சரியா? சரி, என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஃபெரிடாக்சினுக்கு ஐ ஹவ் கிவன் 3 பாசிபிலிட்டிஸ். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எலக்ட்ரானை மட்டும் ஒரு ஸ்பீசிஸ் வாங்குது அப்படின்னா 3 Fe3 ப்ளஸ், ஒரு Fe2 ப்ளஸ். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 Fe3 ப்ளஸ், 2 Fe2 ப்ளஸ். அடுத்தது 1 Fe3 ப்ளஸ், 3 Fe2 ப்ளஸ் காம்போசிஷன் இப்படி இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி இருந்தால் வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் ஒன்? ஓகே, அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஒன். இந்த மாஸ்பயரில் கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் இதெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே, அண்ட் திஸ் இஸ் த calculated. இப்போது 3 ப்ளஸுக்கு 0.25. ஸோ 3 × 0.25 ப்ளஸ் 0.65 Fe2 ப்ளஸ்க்கு. ஸோ ஜஸ்ட் ஆட் தீஸ் அண்ட் டிவைடட் பை 4 வில் கெட் 0.35. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், Fe3 ப்ளஸ்க்கு 0.25 2 இருக்குது. ஸோ 2 multiplied by 0.25 ப்ளஸ் 2 × 0.65 will get divided by 4 will get 0.45. And
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.57, அஃப்கோர்ஸ் யூ ஆர் கெட்டிங் 0.57. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வாட் இஸ் த ஆக்சிடேஷன் நம்பர்? ஓகே, யூ ஜஸ்ட் ஆட் 2 into 3 plus 6 plus 6 plus divide plus 8. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் 4 into 2.75. இங்கே 4 into 2.5 plus 4 into 2.25 plus. ஓகே, இப்படி பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்பெண்டெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா 0.42. திஸ் இஸ் அக்ரி வித் திஸ் ஒன். இதுக்கு அக்ரி ஆகுது, ஒத்து போகுது. அப்போது இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அயன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ப்ளஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. 2.5 ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரம். இந்த கியூபார் செக்ஸில் Fe4S4 யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் ஒரே ஒரு டபுள் மட்டும் தான் கொடுக்குது. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா the oxidation numbers are shared between the ion species. இதை வந்து நம்ம ஆக்சுவலாக நேச்சுரலாக இருக்குது, பட் நம்ம மாலிகுல்ஸ் இல்லை காம்ப்ளெக்ஸஸில் நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறதா தெரியல. ஸோ ஃப்ராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர் ஹஸ் பீன் ப்ரெடிக்டட் பை மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரம். ஓகே, ஸோ அயனுக்கு வந்து ஐ ஸ்கிப் திஸ் ஒன், இது பண்ணிடுறேன். மட்டும் பார்ப்போம் கொஞ்சம் குயிக்காக. ஸோ டின் காம்பவுண்ட்ஸை பொறுத்தளவில் this is the electronic configuration of tin, of course. Okay, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். argon 3d10 4s2 4p6 5 4d10 5s2 5p2. And the delta value of this tin tetrahalide when you compare the hexahalide. ஓகே, ஸோ இதோட ஐசோமர் டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதோட இது அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா it is because of bond lengthening effect and the change of hybridization. Of course, the hybridization is different for these two species. Okay, இப்போ let us consider 10x4 க்கு வந்து பார்த்தீங்கன்னா delta value is more positive. இந்த ஸ்பீசிஸ்க்கு டெல்டா வேல்யூ லெஸ் பாசிட்டிவாக இருக்கு. Look at hybridization, it is sp hybridized, it is sp3 hybridized. If you look at the highest character, it is 25%, and here it is 16.6%. 16.6% இருக்கு. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், higher the s character, higher the delta value. ஓகே, டெல்டா வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து அதிகமாக இருக்கு, மோர் பாசிட்டிவ். ஏன்னா டின் காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன இருக்கும், டெல்டா ஆர், this delta R value is positive plus இருக்கும். ஸோ S character கூட கூட more positive. அதனால தான் delta value is positive, more positive for this tetrahalides compared to the hexahalides. Okay. அடுத்தது relative isomer shift. tin 4 plus X. Let us consider this molecule where the X may be fluorine, chlorine, bromine, iodine. Okay. So tin in plus for oxidation number 5s0 5p0. Of course, from fluorine to iodine, the electron donating tendency to the metal center increases. Of course, என்ன இருக்கும் அப்படின்னா இதுக்கு வந்து லீஸ்டாக இருக்கும் எலக்ட்ரான் டொனேட்டிங் கெப்பாசிட்டி, இதுக்கு என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும் எலக்ட்ரான் டோனார். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். பட் இங்கே நமக்கு கிடச்சிருக்கிறது என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் டெல்டா வேல்யூஸ் is high for this molecule. இதுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது this instead of இங்கே அயோடின் ஸ்பீசிஸ் எது இருக்கோ அதுக்கு என்ன டெல்டா வேல்யூ அதிகமாக இருக்கு. ஓகே, இட் ரெப்ரசன்ட் எஸ் கேரக்டர் இன்க்ரீசஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். ஓகே, எஸ் கேரக்டர் கூட்டிகிட்டே போகுது, இந்த டெல்டா வேல்யூ என்ன அப்படின்னா மோர் பாசிட்டிவ் போகும். We can talk with respect to electronegativity, sir. electronegativity வச்சு பேசலாமா சார்? இல்லை சார், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ எஸ் கேரக்டர் உள்ளாம். ஓகே, அதுதான். ஓகே, சரி. ஸோ ஃப்ளூரினுக்கு வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அஃப்கோர்ஸ் என்ன பண்ணது எலக்ட்ரான் வந்து கொடுக்காது. பட் அயோடின் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், எலக்ட்ரான் டொனேட்டிங் டெண்டன்சி வந்து அதிகமாக இருக்கும். அப்போது எலக்ட்ரான் எஸ் கேரக்டர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எஸ் எலக்ட்ரான்ஸில் போய் என்ன எலக்ட்ரான்ஸ் வந்து உட்காந்துக்கும். எஸ் எலக்ட்ரான்ஸ் டென்சிட்டி கூட கூட என்ன அப்படின்னா ஐசோமர்ஷிப் வந்து மோர் பாசிட்டிவ் போகும். ஓகே, அடுத்தது ஆக்சுவலாக டின்னுக்கு வந்து நம்ம அயனுக்கு வந்து
டெல்டா ஆர் இஸ் நெகட்டிவ், அப்போ என்ன ஆகும்னா மோர் நெகட்டிவ் போகும், இங்கே வந்து பாசிட்டிவ் போகும். ஓகே, இஃப் யூ லுக் அட் திஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த isomer shift for the alkyl groups. Okay, if R may be alkyl, this X may be fluorine, chlorine, bromine, iodine. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ இஸ் மோர் ஃபார் the halogen containing molecules. ஓகே, அதாவது ரெண்டு ஹாலஜன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஹாலைட்ஸ் வந்து உள்ள வரும்போது டெல்டா வேல்யூ வந்து மோர் பாசிட்டிவ் இருக்கு, அதிகமாக இருக்கு. இது உங்களுக்கு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கா? என்ன ட்ரெண்ட், நான் கொடுக்குற ட்ரெண்ட் கரெக்டு தானா? அஃப்கோர்ஸ் மெத்தில் குரூப் இஸ் எலக்ட்ரான் டோனார். ஓகே, மெத்தில் குரூப் இஸ் எலக்ட்ரான் டோனார். This is what we are expecting as the number of X increases. X கூட என்ன ஆகுது, depletion of electron from the tin to X increases. X இருக்கும்போது என்ன கண்டிப்பாக டிப்ளீஷன் நடக்கும். So decrease of S character, then delta move towards less positive side. ஓகே, நம்ம ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸாக எதிர்பார்க்குறோம், பட் என்ன இருக்கு அப்படின்னா இங்கே வந்து ட்ரெண்டே வித்தியாசமாக இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ த ஓப்பனிங் ஆஃப் பாண்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகும். மெத்தில் குரூப்பாக இருந்தால் பாண்ட் ஆங்கிள் கூடும். ஸோ பாண்ட் ஆங்கிள் இண்டிகேட்ஸ் த லோக்கலைசேஷன் ஆஃப் 5s எலக்ட்ரான், இன்க்ரீஸ் ஆஃப் S character on the tin center along the tin carbon bond. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல S character என்ன இருக்கும், அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்ல வர்றாங்க. S character வந்து என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டின் கார்பன் பாண்ட் ஆங்கிள், ஓகே, பாண்ட் ஆங்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா லோக்கலைசேஷன் ஆஃப் 5s எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் த S character. S character வந்து கூடும், அதனால டின் சென்டரில் வந்து என்ன இருக்கும், டின் கார்பன் பாண்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த சீக்வன்ஸ், த பாண்ட் ஆங்கிள் சீக்வன்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பாண்ட் ஆங்கிள் கூட என்ன ஆகும், S electron density டின் சென்டரில் கூடிக்கிட்டே போகும். திஸ் இஸ் த பாண்ட் ஆங்கிள் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ அதை வச்சு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ டெல்டா வேல்யூ ஃபார் திஸ் அல்கைல் குரூப்ஸ் இருக்கக்கூடிய டின்னுக்கு வந்து 1.2 இருக்கு, இதுக்கு லீஸ்டாக இருக்கு. ஸோ ஹாலைட் சப்ஸ்டியூஷன் போடும்போது என்ன இருக்கு, அதிகமாயிட்டே போகுது. ஸோ ட்ரெண்ட் இஸ் வாட் நம்ம எதிர்பார்க்கறத விட இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். ஓகே, ஸோ அடுத்தது சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் ஐசோமர்ஸை டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அயன் சென்டருக்கு பார்த்தோம், அதே மாதிரி தான் டிரான்ஸ்க்கும். ஸோ சிஸ் ஐசோமருக்கு வந்து டெல்டா வேல்யூ ட்ரான்ஸ் ஐசோமருக்கு வந்து அதிகமாக இருக்கும், சிஸுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட் லோக்கலைசேஷன் ஆஃப் 5s எலக்ட்ரான் ஆன் தி டின் அலாங் தி 2 trans tin carbon bonds. பட் சிஸை பொறுத்தளவில் புவர் லோக்கலைசேஷன் இருக்கும். அப்போ S character யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஓகே, அதனால தான் வந்து டெல்டா வேல்யூ வந்து ட்ரான்ஸ் ஐசோமருக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது டின் F4 + டின் Cl4. இது ஒரு ஜஸ்ட் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸப்ஷனல் மாதிரி தான் இருக்கும். டெட்ரா ஃப்ளோரைடுக்கும் டெட்ரா குளோரைடுக்கும் உள்ள ஜஸ்ட் கம்பேரிசன். இதில் வந்து டெல்டா EQ வந்து பார்த்தீங்கன்னா டெட்ரா ஃப்ளோரைடுக்கு இருக்கும், இதுக்கு இருக்காது. இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசென்ட்ரிக் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் மோனோசென்ட்ரிக். இட்ஸ் ஜாமெட்ரி இஸ் அக்டாஹைட்ரல், இட்ஸ் ஜாமெட்ரி இஸ் டெட்ராஹைட்ரல். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இங்கே வந்து தெர் ஆர் பாலிமெரிக்காக இருக்கும். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் ஒரு டின் ஃப்ளோரைட் கேன் another tin F4. Okay, so there are possibility for 2 types of tin F. They mean axial, equatorial இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இங்கே வந்து ஒரே டைப் ஆஃப் டின் பாண்ட் தான் இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே அசிமெட்ரிக்காக இருக்கும், இங்கே சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் டபுள் பாண்ட், டபுளட் ஹியர், அண்ட் இங்கே வந்து சிங்கிளட் இருக்கும். ஜஸ்ட் கம்பேரிசன் டின் F4 இருக்கும், Cl4 இருக்கும். Okay, this is what even though we have a halogens, we are getting different observation in Mossbauer spectrum tin compounds. Okay, so I will stop here. இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.